உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். யார் நீங்க? நீ யாரா? எது யாரு டாவா? என்னையே யாரு டாவா? நீ யார் நான் உன்னை கேட்டா நீ என்ன யாருன்னு கேக்குறியா? சேல்ஸ்மேனா? ஏப்பா பொம்மை விக்கிறவன் வெளியே நின்று விற்க கூடாது, வீட்டுக்குள்ள வந்தா விப்பியா? அபி ஏன் இப்படி பாக்குறாந்தால? ஈஸ்வரன் அங்கிள். ஈஸ்வரனா? வாங்கண்ணே. அண்ணனா? என்னம்மா அண்ணன் மேல இன்னும் கோவமாதான் இருக்கியா? நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிடுமா? மன்னிக்கிற தப்பா நீ செஞ்சிருக்க? மன்னிக்க முடியாத தப்புதாம்மா நான் பண்ணிட்டேன். அதுக்காக நீ என்ன தண்டனை வேணாலும் கொடு. ஆனா இப்படி கொலகார மாதிரி பார்த்து என்ன ஒதுக்காத. கொலகாரனை கொலகாரனா தான் பார்க்க முடியும். அம்மா என்ன அப்படி சொல்லாதம்மா, என்னால தாங்கிக்க முடியாது. தாங்கிக்க முடியாத அளவுக்கு நான் ஒண்ணு பொய்யா பழி சுமத்தலையே, உண்மையை தானே சொன்னேன். வெளியில போய் பாரு, ஒவ்வொரு அண்ணனும் தான் தங்கச்சிங்க அவங்க குழந்தைங்களோட நல்லா வாழணும்னு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. தாய் மாமனா தங்கச்சி குழந்தைங்கள எவ்வளவு அன்பா பாசமா பாத்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோ. நானும் என் தங்கச்சி குழந்தைங்க மேல உயிரியே வச்சிருக்கேன்மா. அந்த உயிரை எடுக்க தானே இப்போ வந்திருக்க. மீனா, நான் உன் கூட பிறந்த அண்ணன். நீ உன் அண்ணன் கிட்ட பேசுறேங்கிறத மறந்துட்டு பேசுறேன்னு நினைக்கிறேன். நான் எதையும் மறக்கல, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீ அபியா ஹாஸ்பிட்டல்ல இருந்து தூக்கிட்டு போனது, இவளை கொல்றதுக்கு ஆள் அனுப்புனது எல்லாம் எனக்கு தெரியும். மீனா, இதெல்லாம் நான் எனக்காக செஞ்சேன்னு நினைச்சியா? யாருக்காக செஞ்சிருந்தாலும் அது தப்புதான். அப்போ தப்பு சரின்னெல்லாம் எதுவும் தோணல. என் தங்கச்சி மீனா அவ புருஷன் கூட சந்தோஷமா வாழ, உனக்கு பின்னாடி எந்த காலத்திலயும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு மட்டும்தான் நான் என் மனசுல நினைச்சேன். அதனாலதான் நான் அப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேம்மா. பச்சை குழந்தைய கொல்ல துணிஞ்சிட்டு இப்ப அதுக்கு காரணம் வேற சொல்றியா? இல்லம்மா, அது எல்லாத்துக்கும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். மன்னிப்பா? ஆமாம்மா, நான் பண்ண எல்லா பாவத்துக்கும் என்ன மன்னிச்சிருமா. ஏம்மா, இந்த அண்ணனை மன்னிக்க மாட்டியா? உன் அத்தையையும் உன் புருஷனையும் மட்டும்தான் மன்னிப்பியா? சரிம்மா, நீ மன்னிக்கிறனாலும் பரவாயில்ல, விடுமா. ஆனா என்ன அபி மன்னிச்சா போதும். அபி, இங்க வாமா. அபி, என்னம்மா, நான் உன் தாய் மாமன். நீ நல்லா இருக்கணும்னு உன் அம்மாக்கு அடுத்தபடியா நான் தான் உன் மேல பாசம் வச்சிருக்கணுமா? ஆனா அந்த ஆண்டவன் பாசம் வைக்க வேண்டிய என் மனசுல உன்னை கொல்லணும்னு விதிய வச்சிட்டான். இந்த பாருமா, அதுக்கு காரணம் நான் கிடையாது, உன் ஜாதகம். ஆரம்பத்துல இருந்து அபிய கொல்ல வந்த கொலகார அண்ணனா? பாக்கிறதுக்கு தெலுங்கு படத்துல வர வில்ல மாதிரியே இருக்கானே. உன் அம்மா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீ வீட்டை விட்டு போனல. என் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு ஒரு அண்ணனா நான் நினைக்கிறதுல என்னமா தப்பு? அதுக்காக நான் உனக்கு கொடுத்த கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் இல்ல. அதெல்லாம் நான் நினைச்சு பார்க்கும்போது சில சமயத்துல எனக்கே என்ன பார்க்கும்போது வெறுப்பா இருக்கும். என்ன பண்றது, என் தங்கச்சி வாழ்க்கையாச்சே. அதான் புத்தி இல்லாம எதோ தப்பா நடந்துகிட்ட. எது தப்பா நடந்துகிட்டியா? அடப்பாவி, நீ எல்லாம் கொலை கேஸ்ல உள்ள இருக்க வேண்டியவடா, வெளியே சுத்திட்டு இருக்க. சரி, நான் பண்ணது தப்புதான். நான் பண்ண பாவத்துக்கு நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சாதான் அந்த கடவுளே என்ன மன்னிப்பா. கடவுளே மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன்டா.
உன்னெல்லாம் டைம் பார்த்து போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கல என் பேரு குருவில. நான் உனக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணியிருக்கேன். இனிமேலாவது நான் திருந்தி வாழணும்னு மனசார நினைக்கிறேன். உன் தாய் மாம உனக்காக இந்த பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிக்கடா. அங்கிள் கொடுங்க அங்கிள். தேங்க்ஸ் அங்கிள். அபி, உன்னையும் அம்மாவையும் மறுபடியும் இந்த வீட்டுல பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீங்க எப்பவும் இப்படியே இருக்கணும். நான் வரேம்மா. வரமேனா. குலசைய வந்தவ கண்ணா புலபுலன்னு தண்ணி வருதே. இவ கேரக்டரே புரிஞ்சுக்க முடியலையே. அண்ணா, நீ இப்போ ஃபீல் பண்றது பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நான் உயிரையே வச்சிருக்கிற என் பொண்ணு உயிரை எடுத்துருவியோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். இல்ல மீனா, சத்தியமா உன் பொண்ணை நான் எதுவுமே பண்ண மாட்டேன். எனக்கு இப்ப கூட உன் மேல முழுசா நம்பிக்கை வரலன்னு பாரு. என் மனசுக்கு இப்ப நீ வந்தது, அபிக்கு gift கொடுத்தது, இது எதுவுமே நல்லதாவே எனக்கு படல. மறுபடியும் உன்னால அபி உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு என் மனசு இப்ப தவியா தவிக்குது. ப்ளீஸ் என் பொண்ணை விட்டுடு. அவ என் கூடவே இருக்கட்டும். அவளை தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாத. மீனா, அழாத. நீ இன்னும் என்ன நம்பலைன்னு எனக்கு தெரியுமா. நீ என் முகத்தை பார்க்காம பேசுறதுல இருந்தே நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு நான் எதையும் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீ சின்ன வயசுல இருந்தே ரொம்ப புத்திசாலித்தனமா வளர்ந்தவ. ஆனா இப்ப இந்த அண்ணனை புரிஞ்சுக்கலையேன்னு நினைக்கும் போதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. விடுமா, கொலகார அண்ணனை யார்தான் நம்புவா. ஆனா மீனா, என்னைக்கும் என் தங்கச்சி கலங்கி நிக்கணும்னு நான் நினைச்சதே இல்லை. உனக்கு ஒண்ணுன்னா என் உயிரை கூட கொடுக்க தயங்க மாட்டேன்னு கூடிய சீக்கிரம் நீ தெரிஞ்சுப்ப. நீ என்ன கொலகார மாதிரி பாக்குற. அந்த வலியை சுமந்துக்கிட்டு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாம் உனக்காகத்தாம்மா. நான் அபியை கொல்லணும்னு நினைச்சிருந்தா அபி இப்ப வரைக்கும் உயிரோட இருந்திருக்க மாட்டா. அது உனக்கே நல்லா தெரியும். அவ உயிரோட உங்க கூட இருந்தா உன் உயிருக்கும் மச்சான் உயிருக்கும் ஆபத்துன்னு தெரிஞ்சு நான் பட்ட வேதனை உனக்கு புரியாதுமா. அப்பவே அபியை எங்கேயாவது கூட்டிட்டு போய் வளர்க்கணும்னு நினைச்சவமா உன் அண்ணன். நான் ஒவ்வொரு தடவையும் இந்த வீட்டுக்கு வரும்போது முகில் என்கிட்ட மாமான்னு ஓடி வருவான். ஆனா அந்த மாதிரி அபி வரலையேன்னு நான் எவ்வளவு நாள் என் மனசுக்குள்ள புழுங்கிட்டு இருந்தேன் தெரியுமா. அதெல்லாம் உனக்கு தெரியாதுமா. சரி, நான் அதெல்லாம் சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. நீ நல்லா இருக்கல்ல. உன்னையும் அபியையும் இந்த வீட்டுல சேர்த்துக்கிட்டாங்கல்ல, எனக்கு அதுவே போதும். என் மருமக அபி நான் கொடுத்த பொம்மைய சந்தோஷமா வாங்கிக்கிட்டா. அது போதும், எனக்கு அந்த சந்தோஷம் போதும். நான் இனிமே உன்னையும் அபியையும் தொந்தரவு பண்ண மாட்டேம்மா. உனக்கு என் மேல நம்பிக்கை வர வரைக்கும் நான் இந்த வீட்டு பக்கம் கூட வர மாட்டேன். ஆனா ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பரவாயில்லம்மா. நீயும் அபியும் இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கிறத நான் தூரத்துல இருந்தே பார்த்து சந்தோஷப்பட்டுப்பேன். ஆனா பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கியே, அது யாருக்கு? முகிலுக்கா இல்ல அபிக்கா? அபிக்குதாம்மா. முகிலுக்கு தான் நான் நிறைய தடவை வாங்கி கொடுத்திருக்கேனே. அபி வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே ஊர்ல இருக்கிற எல்லா கடையிலையும் தேடி பிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. ஆனா அபி வீட்டுக்கு வந்தது உனக்கு எப்படி தெரியும்? சொல்லுனே. இவ்ளோ நாளா நானும் அபியும் இந்த வீட்டுல இல்லைன்னு உனக்கு தெரியும். இப்ப அபி எங்க இருக்கான்னு உனக்கு யார் சொன்னது?
யாருண்ணே சொன்னது? சொல்லு. என்ன பதில் பேசாம இருக்க? சொல்லுண்ணே. அண்ணி, நான் தான் சொன்னேன். நீ சொன்னியா? ஆமா, நான் தான் சொன்னேன். நீ எதுக்கு சொன்ன? ஏன் நான் சொல்லக்கூடாதா? இவரு ஏன் அண்ணன். எனக்கு ஏதாவது வேணும்னா நான் சொல்லுவேன். எங்களுக்கு நடுவுல நீயே வர? ஐயோ, மாட்டிக்கிட்டேனே. மீனா, நான் தாம்மா சொல்ல சொன்னேன். நீயும் அபியும் வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ண சொல்லி நான் தான் சொன்னேன். ஆமா அண்ணி, உங்களுக்கு அண்ணனாவும் அபிக்கு தாய் மாமனாவும் இருக்காரு. நீங்க வந்தது அவருக்கு தெரிய வேண்டாமா? அதனாலதான் ஃபோன் பண்ணி சொன்னேன். மீனா, நீ எதுக்கு கோவப்படுற? நீ இந்த வீட்ல பழைய மாதிரி வாழ்றத பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? அதான் சொல்ல சொன்னேன். இதுல இருந்து நான் சொல்றதை நீ நம்பலைன்னு எனக்கு தெரியுது. இனிமே நான் அந்த வீட்டுக்கே வரமாட்டேம்மா. ஐயோ, மாமா மாமா, என்ன நீங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு போறீங்க? இல்லம்மா, நான் வந்தா அது தேவையில்லாத குழப்பம் தான் வரும். மாமா, எங்க வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. எங்க வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு சொல்லிதான் எங்களுக்கு பழக்கம். அண்ணி, மாமா கோச்சிட்டு வரமாட்டேன்னு சொல்றாரு, நீங்களும் அமைதியா நிக்கிறீங்க. அவர் எவ்வளவு வருத்தப்படுவாரு. அண்ணே, சாரிண்ணே. நீ பழைய மாதிரி இருப்பியோன்னு நினைச்சுதான் நான் அப்படி பேசினேன். இனி நீ எப்பவும் போல இந்த வீட்டுக்கு வா. ரொம்ப சந்தோஷம்மா. சரிம்மா, அப்ப நான் வரேன். ம். ஐயோ கிரி, மீனா போயிட்டா, வா போலாம். வா. மாமா 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 மாமா. என்னம்மா? என்ன மாமா, நீங்க இப்படி கண் கலங்கிட்டீங்க? ஆமாங்க, எப்பவுமே ரத்த சிவப்பு கலர்ல இருக்கிற உங்க கண்ணுல கோபத்தையும் கொதிக்கிற கொலவரியும் தான் நாங்க பாத்துருக்கோம். முதல் தடவையா இன்னைக்கு தான் கண்ணீரை பாக்குறோம். நீங்க மெயினா அன்னிக்கிட்ட பேசினதெல்லாம் உண்மையா மாமா? உங்களுடைய இந்த மாறுபட்ட கதாபாத்திரத்தை பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கு. என்ன பாக்குறீங்க? நீங்க தானே சொன்னீங்க என் கண்ணுல கொலவெறி கொதிச்சிட்டு இருக்குன்னு. இப்ப எப்படி இருக்கு? மாமா, நீங்க பேசுறத பார்த்தா மீனாவுக்காக எங்களை அடிப்பீங்களோன்னு பயமா இருக்கு. அப்படியே திருந்திட்டீங்களோன்னு கொஞ்சம் பதட்டமாவும் இருக்கு. அப்படியா? என்ன பார்த்தா அவ்வளவு நல்லவ மாதிரியா தெரியுது? நல்லவ மாதிரி தெரியல, நல்லவனா மாறிட்டீங்களோன்னு எங்க மனசுக்குள்ள திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் மாறிட மாட்டீங்கல்ல? நானாவது நல்லவனா மாறுறதாவது? நல்ல வேலை மாமா, நீங்க மாறல. ஆனா நீங்க பேசினதை பார்த்து நாங்களே நம்பிட்டோம்னா பாருங்களேன். நம்புற அளவுக்கா நான் நடிச்சேன்? நடிச்சீங்களா? பின்னுட்டீங்க. நடிப்புல எங்களையே ஓவர்டேக் பண்ணிட்டீங்கன்னா பாத்தீங்களா? நீங்க வேணா பாருங்களேன், அடுத்த வருஷம் பெஸ்ட் பேட்மேன் அவார்டு உங்களுக்கு தான். ஏய், நான் நடிக்கிறது அவார்டு வாங்குறதுக்காக இல்ல, அந்த அபிய கொல்றதுக்கு. கொலையா? இது வரைக்கும் அந்த அபிக்கு நல்ல நேரமா இருந்திருக்கலாம். ஆனா இனிமே அவ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. என்ன பாக்குறீங்க? என் நடிப்பை பார்த்து அவளை விட்டுருவேன் நினைச்சீங்களா? கிட்டத்தட்ட. விடமாட்டேன். அட போங்க மாமா, இப்படிதான் போன வாட்டியும் சொன்னீங்க, நாங்களும் அதை நம்பிட்டோம். ஆனா கோயிலுக்கு வந்து அந்த அபி ஏன் முன்னாடியே சூடான பொங்கலை ஊதி ஊதி சாப்பிட்டுட்டு இருந்தா. எங்களுக்கு கொஞ்சம் கூட கொடுக்காம அவளே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. என் பிளான் படி எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு ஒருத்தன் வந்து என் ஆளுங்களை அடிச்சு போட்டுட்டு அபிய கூட்டிட்டு போயிட்டான். அப்போ உங்களால அந்த அபிய கொல்ல முடியாதா மாமா? ஏன் முடியாது?
என்னால முடியும். அம்மாமா அடுத்த மாசத்துக்குள்ள ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அந்த அபிய போட்டு தள்ளிடுங்க. எது அடுத்த மாசமா? அவ்வளவு நாள் அபி உயிரோட வாழ மாட்டா. அவளுக்கு இன்னைக்கே நாள் குறிச்சிட்டேன். இன்னைக்கே அந்த அபி பரலோகம் போக போறா. நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பாக்குற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அபி கிட்ட ஒரு பொம்மையை கொடுத்துட்டு வந்தாருல்ல, அந்த பொம்மையில இவர் டைம் பாம் வச்சிருக்காரு. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிக்க போகுது. அந்த குடும்பமே கருகி சாக போகுது. அதானே? மாமா நீங்க வச்ச பாம் எந்த டைம்ல வெடிக்கும்னு சொல்லுங்க, நாங்க வெளிய ஓடி வந்துடுறோம். கிரி, அது டைம் பாமா இருக்காது, ரிமோட் பாமா இருக்கும். ஐயோ, ரிமோட் பாமா? அப்போ சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த பாமோட ரிமோட் மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. ஒரு 500 மீட்டர் தள்ளி அந்த பக்கம் போய் நான் வெடிக்க வச்சிடுறேன். ஏய், எரும மாடுங்களா, அந்த பொம்மையில பாம்பு வச்சா அது மீனாவுக்கும் தானே ஆபத்தா முடியும். என் தங்கச்சிக்காகத்தான் அபியை நான் கொல்லணும்னு நினைக்கிறேன். என் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அபி கூட உங்களுக்கும் கேட் பாஸ்போர்ட் அனுப்பிடுவேன். அப்போ பிளான் பாம் இல்லையா? அப்புறம் எப்படி மாமா இன்னைக்கு அபியை கொல்ல போறீங்க? இன்னைக்கு நைட்டு கரெக்டா 12 மணிக்கு நான் ஒருத்தனை இந்த வீட்டுக்கு அனுப்புவேன். அனுப்புங்க அனுப்புங்க. நாங்க முழிச்சிருந்து வெளியே போய் அவரை ரிசீவ் பண்ணிட்டு வந்துடுறோம். எதுக்கு? உங்க கெஸ்ட் நாங்க இல்ல கவனிக்கணும். நான் அனுப்புறது கெஸ்ட் இல்ல, பெஸ்ட் கில்லர. அவன் பேரு டைகர். அவனுக்கு இன்னொரு பேரு டைமிங் கில்லர். அவன் ஃபிக்ஸ் பண்ண எதுவும் மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பிளானையே கேன்சல் பண்ணிடுவான். அத சொதப்பனவங்களையும் போட்டு தள்ளிடுவான். ஏங்க, நீங்க அபிய கொல்றதுக்கு ஆள் அனுப்புறீங்களா இல்ல எங்களை கொல்றதுக்கு ஆள் அனுப்புறீங்களா? அபிய கொல்லத்தான். அதுல நீங்க ஏதாவது சொதப்பாம பாத்துக்கங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்ல 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 இல்ல, சொதப்ப மாட்டோம். அவனுக்கு ஆல்ரெடி நான் உங்களை பத்தி எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். நீங்க அவனுக்கு வீட்டுக்குள்ள இருந்து ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க போதும். என்ன ஹெல்ப்? அத நான் போன்ல சொல்றேன். சரி மாமா, நாங்க ரிஸ்க் எடுத்து அவருக்கு ஹெல்ப் பண்றோம். அந்த டைகர் ட்ரிம்மரை என்னது இது? டைமிங் கில்லர். எத்தனை மணிக்கு வர சொல்லிருக்கீங்க? கரெக்டா 12 மணிக்கு வருவான். 12 மறந்துடாதீங்க. அபி, ஏன் இப்படி பண்ண? இங்க பாரு, அம்மா உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல? தெரியுமா? உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல? தெரியுமா? அப்புறம் ஏன்டா இந்த அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்துற? உனக்கு அம்மா நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன்ல, அதே மாதிரி இந்த அம்மாவுக்காக நீ அம்மா கூட தானே இருக்கணும். இங்க பாரு அபி, என் கூட நீ இருந்தாதான் நான் சிரிச்ச முகத்தோட இருப்பேன். நீ இருந்தாதான் நான் சந்தோஷமாவே இருப்பேன். நீ என்னை விட்டுட்டு போனா எனக்கு உன்னை இழந்த மாதிரி தோணுது. என்னையே நான் இழந்த மாதிரி தோணுது. அபி ப்ளீஸ், என்னை விட்டுட்டு நீ போயிடாத. நீ இல்லாம நான் நடப்போனமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். மறுபடியும் நீ என்னை விட்டுட்டு போனா நான் நிஜமாவே... அம்மா ப்ளீஸ்மா, அப்படிலாம் பேசாதீங்கம்மா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. உங்களுக்கும் அப்பாவுக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் நான் போனேன். அது மட்டும் இல்லாம நான் உங்க கூட இருக்கிறது பாட்டிக்கு பிடிக்கல. அப்புறம் எப்படிம்மா? ஆமாம்மா, இனிமே என்ன ஆனாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன், சரியா? உன்னை தீவிரமா தேடி கண்டுபிடிக்க சொன்னதே உன் பாட்டி தான். பாட்டியா? என்னம்மா சொல்றீங்க?
ஆமாண்டா. நிஜமாவா? ஆமா அபி, உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு பல இடங்கள்ல தேடினாங்க. அபி, நீ போய் பாட்டிய பாரு, அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. சரிம்மா. போ. அபி, வாமா வா. என்ன அங்கே நிக்கிற? வா. இல்ல, உங்களை பார்க்கலான்னு தான் வந்தேன். நீங்க படிச்சிட்டு இருந்தீங்க, அதான் தொந்தரவு பண்ண வேணான்னு அங்கே நின்னுட்டேன். தொந்தரவா? நீயா? இல்லம்மா, நான் தான் உன்னை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன். என்னால எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிட்ட நீ. மன்னிச்சிடுமா. இத பாரு அபி, இனிமே என்ன ஆனாலும் சரி, நீ இந்த வீட்டுலதாம்மா இருக்கணும். உன்னை யாராவது ஏதாவது சொன்னா பாட்டி என்கிட்ட சொல்லு, நான் அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன்.